பயனற்ற ஓய்வூதிய திட்டத்திற்கு பாராட்டு விழா நடத்துவதாக அன்புமணி விமர்சித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நன்றி அறிவிப்பு மாநாடு என்ற பெயரில் நாளை ஒரு நாள் அரங்கேற்றப்பட உள்ளதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். பயனற்ற ஓய்வூதிய திட்டத்திற்கு பாராட்டு விழா நடத்துவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பயனற்ற ஓய்வூதிய திட்டமும் இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை, அதற்குள் பாராட்டு விழா நடத்துவதா என்று திமுக அரசை அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நியாயமான எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் துரோகத்தை மட்டுமே பரிசாக அளித்த திமுக அரசின் முதலமைச்சர் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய போர்வையில் நன்றி அறிவிப்பு மாநாடு என்ற பெயரில் நாளை ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட உள்ளது எனவும், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக எரிமலையாக கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்பு என்ற கைக்குட்டையை கொண்டு அதனை அடக்க முடியாது என்றும் அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சருக்கு பாராட்டு விழா என்பது எதுவுமே செய்யாதவருக்கு எல்லாம் செய்த சாதனையாளர் விருது வழங்குவதற்கு ஒப்பான நகைச்சுவை என்றும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராடினார்கள். அவர்களின் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுவே ஒரு செயல்பாட்டிற்கு வராத திட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் கூட அறிவிக்கப்பட்டு 35 நாட்களாகியும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்றும், தொடர்ந்து பல்வேறு துறையினர் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது குரூரமான நகைச்சுவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அப்பட்டமான துரோகங்களை செய்யக்கூடிய திமுக அவர்களுக்கான அமைப்புகளில் உள்ள தங்களின் ஆதரவாளர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி பாராட்டு விழா நடத்துவதை காலமாகவே வாடிக்கையாக வைத்திருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் எடுபடாது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஆதரித்த தலைமைச் செயலக ஊழியர் சங்க நிர்வாகிகளுக்கு எதிராக அதன் உறுப்பினர்களே கொந்தளித்தது போல ஆளும் திமுகவுக்கு துதிபாடும் நிர்வாகிகளுக்கு எதிராகவும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொந்தளிக்க போவது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே செயல்பாட்டிற்கும் வரவில்லை எனவும், இதற்காக பாராட்டு விழா நடத்துவது என்பது படுதோல்வி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து தனியார் பள்ளிகளிலிருந்து மாவட்டத்திற்கு 20 பேருந்துகளை அனுப்பி வைக்கவும், தனியார் பள்ளி ஆசிரியர்களை பங்கேற்க செய்ய சொல்லியும் தனியார் பள்ளி இயக்குநர்கள் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும், அதனால் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். கோடிகளில் பணத்தை வாரி இறைத்து அரசு ஊழியர்கள் அமைப்புகள் பெயரில் திமுகவே பாராட்டு விழா நடத்தி கொள்கிறது எனவும் அவர் அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.